இன்னைக்கு அமீன் குக்ஸ்ல ரொம்ப டேஸ்டியான மலபார் எக் கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் ரெசிபீஸ்க்கு அமீன் குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க வந்து ஷெல்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ட்ரை ஸ்பைசஸோட சீரகம் சோம்பு ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் தாளிச்சு விட்டு இதோட தின்னா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தோட பச்சை மிளகாய் கருவேப்பிலை உப்பு 3 சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் வந்து தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த தக்காளியுமே வந்து இதில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா மஷி ஆகிற அளவுக்கு வந்து வேக விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் இது கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மசாலோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்து இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம டேஸ்டியான மலபார் எக் கிரேவி ரெடி. இது இட்லி, பரோட்டா, தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் ரெசிபி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் ரெசிபியில் பார்க்கலாமா?